இதில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த சொடக்கு தக்காளியை சாப்பிட்டு வர்றதுனால கண் பிரச்சனைகள் சரியாகுதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர் டெரஸ் கார்டன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம மறந்து விட்ட மகத்துவம் சொடக்கு தக்காளி. நம்ம இன்னைக்கு சொடக்கு தக்காளி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன்ல போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிக அளவு மருத்துவ குணமுள்ள இந்த சொடக்கு தக்காளியை நம்ம சின்ன வயசில் சாலை ஓரங்களிலும் வயல்வெளிகளிலும் அதிகமாக பார்த்துருப்போம். இதோடைய காய்களை பறித்து நெத்தியில் கைகளில் தொப்புன்னு உடச்சி விளையாடிருப்போம். இப்போலாம் இந்த செடிகளை பார்க்குறதே மிகவும் அபூர்வமாக இருக்குங்க. நம்ம மாடி தோட்டத்தில் இந்த சொடக்கு தக்காளி தானாகவே வளர்ந்துருக்குங்க. இந்த சொடக்கு தக்காளியில் பல வகைகள் இருக்குங்க. நம்ம மாடி தோட்டத்திலே 2 விதமான செடிகள் இருக்குங்க. இந்த சொடக்கு தக்காளியை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக அழைக்கிறாங்கங்க. சீமை தக்காளின்னு சொல்கிறாங்க, பலூன் தக்காளி, தொப்பி தக்காளி, தொப்புள் தக்காளி, பட்டாசு பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக அழைப்பாங்க. இந்த சொடக்கு தக்காளியில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அவைகளை வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த சொடக்கு தக்காளியை சாப்பிட்டு வர்றதுனால கண் பிரச்சனைகள் சரியாகுதுங்க. ஏனென்றால் கண்ணுக்கு தேவையான விட்டமின் ஏ மற்றும் கரோட்டினாய்டு சத்துக்கள் இந்த சொடக்கு தக்காளியில் அதிக அளவு இருக்குங்க. நரம்பு மண்டல சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும். நரம்பு மண்டலம் சீராக செயல்படுவதற்கு மிகவும் அவசியமான சத்து விட்டமின் பி. சொடக்கு தக்காளியில் விட்டமின் B1, B2, B3 சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த சொடக்கு தக்காளியை நரம்பு மண்டல சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் அளிக்கும். இந்த சொடக்கு தக்காளியை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. இரத்த சோகை உள்ளவர்கள் இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால இரத்த சோகை சரியாகும். இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் புதிய இரத்த செல்கள் உற்பத்தியாவதற்கு உதவி செய்கிறதுங்க. ரத்தம் கம்மியாக உள்ளவங்க இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால புதிய ரத்தமும் உருவாகுதுங்க. இதனுடைய இலைகள் மிகவும் கசப்பு தன்மை உடையது. இதனுடைய இலைகளை நீரில் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் சிறிதளவு தேன் சேர்த்து குடித்து வந்தால் ஆறாத புண்களை ஆற்றி அவற்றை கேன்சர் ஆகாமல் தடுக்கக்கூடியது. இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை குறைக்கிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நாட்பட்ட புண்கள், காயங்கள் மேலும் அதிகப்படியாமல் ஆகாமல் இருப்பதை தடுக்கிறது. இந்த கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதால் அதிகப்படியான சர்க்கரையால் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயாளிகளின் புண்கள் முழுமையாக குணமாகிறது. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால மூளையின் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதிலும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதிலையும் மூளையை சுறுசுறுப்பாக வைப்பதிலையும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இதில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், பாஸ்பரஸ் அதிக அளவு இருக்கிறதுனால நம்முடைய உடலில் உள்ள எலும்புகள் வலுப்பெறுதுங்க. மரபு ரீதியாக வரக்கூடிய சர்க்கரை நோயை இந்த சொடக்கு தக்காளி கட்டுப்படுத்துதுங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பலவிதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த சொடக்கு தக்காளி வெளிநாடுகளில் பெரிய பெரிய மால்கள், சூப்பர் மார்க்கெட்டில் அதிகப்படியான விலைக்கு விற்கப்படுதுங்க. நம்ம நாட்டில் சர்வசாதாரணமாகவே வயல்வெளி, தோட்டங்களில் இந்த செடியை பார்க்க முடியுங்க. நம்முடைய தோட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த செடிகளை பார்த்தா இதில் உள்ள பழங்களை கண்டிப்பாக பறித்து சாப்பிடுங்க. நம்ம மாடி தோட்டத்தில் 2 விதமான சொடக்கு தக்காளி செடிகள் இருக்குங்க. ஒரு செடியுடைய பழம் மற்றும் காய்கள் பச்சை மற்றும் பழுப்பு நிறத்தில் இருக்குங்க. இந்த பழத்துடைய சுவை இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையில் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தக்காளி சுவையில் இருக்குங்க. மற்றொரு செடியில் காய்கள் வெளிர் பச்சை மற்றும் பழுப்பு நிறத்துலையும் பழங்கள் வெளிர் மஞ்சள் நிறத்துலையும் இருக்குங்க. 2 செடிகளில் உள்ள
பழத்துலேயும் நிறத்தில் தான் வேறுபாடு இருக்குது. சுவையில் எந்த வேறுபாடும் இல்லை. இரண்டும் ஒரே விதமான சுவையில் தான் இருக்கிறது. அளவில் சிறியதாக இருக்கும் இந்த சொடக்கு தக்காளியின் பலன்கள் மிக பெரியதுங்க. இந்த சொடக்கு தக்காளி கிடைச்சா நீங்களும் சாப்பிடுங்க.